சூப்பரான முந்திரி ஐஸ் தாங்க இன்றைக்கி நான் செஞ்சேன். அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முந்திரியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கினேன். அதுக்கப்புறம் லைட்டாக சர்க்கரை போட்டுக்கினேன். நிறைய போடல, ஆனால் தேன் ஊற்றுறதுனால நான் கம்மியாக தான் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் முந்திரியை நல்லா சர்க்கரையை போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு பால் எடுத்து அதில் குங்குமப்பூ போட்டு நல்லா கலக்கி இந்த ஐஸ் நான் ஒரு இடத்துல சாப்பிட்டேங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு முந்திரி ஐஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் ரேட்டு அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. ஒரு சின்ன கப் தான், அதுவே 280 ரூபா கிட்ட நான் வாங்கி சாப்பிட்டேன். சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு செஞ்சேன். உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. அந்த முந்திரி பாலோடைய டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா அரைச்சி இதெல்லாம் கலந்து, அதுவும் நான் தேன் ஊற்றுனதுனால அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கினேன். எல்லா கப்லேயும் அரைச்சி கிண்டி கலக்கி வச்சுக்கினேன் முந்திரி பாலை. அதுக்கப்புறம் தேனை ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி ஐஸை எடுத்து ஊற்ற வேண்டியது தாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். சூப்பராக வந்துச்சு. கையில் எடுக்கவும் கரெக்டாக ஐஸ் மாதிரி குச்சைஸ் மாதிரி வந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. காஸ்ட்லியான ஐஸ் தாங்க இது. ஆனால் 200 கிராம் முந்திரி தான் இத்தனை ஐஸ் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கினேன். அந்த ஹனியோட அது எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.